யாழ்ப்பாணத்தில் பெண்ணுக்கு போதைவஸ்தை கொடுத்து பெண்ணை தாக்கி தவறான முறைக்கு உட்படுத்திய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. 10 பேர் கொண்ட கும்பலால் இவ்வாறு குறித்த பெண்ணுக்கு பலமுறை போதைவஸ்துக்களை கொடுத்து அந்த பெண்ணை தவறான முறைக்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் நகர்பகுதியை அண்டிய கிராமத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண்ணுக்கு 10 பேர் கொண்ட கும்பல் போதைவஸ்தை வலுக்கட்டாயமாக கொடுத்து அந்த பெண்ணை தாக்கி தவறான முறைக்கு பலமுறை உட்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த பெண்ணின் தாய் தந்தை இறந்த நிலையில் குறித்த பெண்ணின் சகோதரியுடன் பருத்தித்துறையில் இருக்கின்ற ஆதரவற்றோர் பாதுகாப்பு இல்லத்தில் தங்கியிருந்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து குறித்த பெண்ணின் சகோதரியும் உயிரிழந்திருக்கின்றார். இந்த நிலையில் குறித்த பெண்ணின் சகோதரன் தனது இல்லத்திற்கு அந்த பெண்ணை பருத்தித்துறை ஆதரவற்றோர் பாதுகாப்பான இல்லத்திலிருந்து அழைத்து வந்து தங்க வைத்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த பெண்ணின் சகோதரன் வெளியில் சென்ற வேளை வீட்டிலே யாரும் இல்லாத போது கடந்த ஜனவரி மாதம் கும்பல் ஒன்று வீட்டுக்குள் நுழைந்து அந்த பெண்ணுக்கு வலுக்கட்டாயமாக போதைவஸ்தை பாவிக்க சொல்லி கொடுத்து அந்த பெண்ணை தாக்கி தவறான முறைக்கு உட்படுத்தியதாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து பல முறை அந்த பெண்ணுக்கு இவ்வாறு செய்து தவறான முறைக்கு அந்த பெண்ணை இந்த கும்பல் உட்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் நேற்றைய தினம் குறித்த பெண் பருத்தித்துறையில் இருக்கின்ற தனது உறவினர் வீட்டுக்கு சென்று அங்கு தங்கி நின்ற நிலையில் குறித்த கும்பல் அங்கு சென்று அந்த பெண்ணுக்கு போதை ஊசியை ஏற்றி அந்த பெண்ணை தாக்கி தவறான முறைக்கு உட்படுத்தியதாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து காயமடைந்த பெண் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து அந்த பெண் தனக்கு இவ்வளவு காலம் நடந்த இந்த கொடுமைகள் சம்பந்தமாக தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் பருத்தித்துறை போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு பெண்ணுக்கு பல காலமாக ஒரு கும்பலால் வலுக்கட்டாயமாக போதைப் பொருளை கொடுத்து தாக்கி அந்த பெண்ணை தவறான முறைக்கு உட்படுத்திய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் பல முறையற்ற சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவமாக மாறி இருக்கின்றது. எனவே இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேக நபர்களை கைது செய்து உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு தகுந்த தண்டனையை வழங்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.